ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக சிரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இன்ஃபேக்ட் ஹலோ நான் கொரோனா பேசுகிறேன் அப்படின்னு ஒரு கவியரங்கத்திற்காக எழுதியிருந்தேன். சோ திரு கவிதாசன் அவர்களுடைய தலைமையில 5 கவிஞர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வுல நான் வந்து இனி புதிதாய் பிறப்போம் அப்படிங்கிறது அந்த கவிதையோட தலைப்பு. அந்த அதுல வந்து ஒரு நம்ம ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் பத்தி பேசியிருந்தேன். அந்த கவிதையை உங்களுக்கு இப்ப சொல்றேன். மூளைக்கு வலிமை தரும் டோபமைன், மூடுக்கு இனிமை தரும் செரட்டோனின். மூளைக்கு வலிமை தரும் டோபமைன், மூடுக்கு இனிமை தரும் செரட்டோனின், காதலுக்கு பொலிவு தரும் ஆக்சிடோசின், நோதலுக்கு விடிவு தரும் என்டார்பின். என்டார்பின் அதிகமா இருந்தா பெயின் குறையும், நோதல். சோ மூளைக்கு வலிமை தரும் டோபமைன், மூடுக்கு இனிமை தரும் செரட்டோனின், காதலுக்கு பொலிவு தரும் ஆக்சிடோசின், நோதலுக்கு விடிவு தரும் என்டார்பின், வாழ்தலுக்கு இவை யாவும் தேவை என்றோம். ஆழ்ந்த ஆணவமும் மதமும் ஆச்சரியமும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கடலின் ஆழத்தில் ஆழ்த்தும் வந்தோம் அப்படின்னு எழுதியிருந்தேன் இந்த கவிதையில. அதாவது இந்த 4மே ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ். இந்த 4 நிறைய சுரந்தா நம்ம உடம்பு வந்து immunity will be fantastic. I'm going to show you on the slides how happiness can modify your immunity. It's an immune booster. So நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா 1 உங்க blood pressure குறையும், 2 heart attack chance குறையும், 3 உங்க ஆயுட்காலம் நீட்டிச்சு கிடைக்கும், 4 நீங்க வந்து உங்க immunity boost ஆகும். சோ இம்யூனிட்டி வந்து எதிர்ப்பணுக்கள். இப்ப வந்து கொரோனா பீரியட், இப்ப லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் சோகமா இருப்பாங்க, நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு நோய் தாக்குறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனா நீங்க சந்தோஷமா எப்பவும் வாய் விட்டு சிரித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பா கொரோனா கூட உங்களை தாக்குறதுக்கு சான்சஸ் குறையும். இது வந்து இந்த ஃப்ளூ வைரஸ்ல காட்டியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சா வைரஸ். They've done research and shown people who are happy have lesser chances of developing influenza when compared to people who are unhappy. That has been beautifully documented. So virus infections கூட நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த இதுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது இருக்கு அப்படிங்கிறதா நம்ம வந்து இந்த கருத்து. இன்னைக்கு வந்து தலைப்பு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சிரித்து வாழ வேண்டும் என்பதுதான். சோ அதுல வந்து எனக்கு என்னைக்குமே வாத்தியார் பாட்டு ரொம்ப பிடிக்கும், எம்ஜிஆர் பாட்டு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அழகான டிஎம்எஸ் பாடல். அதாவது நாம சிரிச்சுட்டே வாழணும், மத்தவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாடல். அதனால அந்த பாடலையே தலைப்பாக கொடுத்துதான் நான் வந்து என்னுடைய உரையை துவக்க இருக்கின்றேன். So my salutations to the President of Rotary Club of Coimbatore East, Srinivasan sir, Dr. P.R. Muthuswamy sir, who's a secretary and club admin chair, past President Ramesh Kumar sir for endlessly, untiringly working for Rotary and also for giving me this platform to speak. And my salutation to the district leaders. The moment I said this, Rotarian Murugan, who's our director for Coimbatore zone for Rotary District 3201, he was so happy. He said, yes, we'll do it. And then my own, esteemed colleague, PDG Dr. Sahadevan, I can't still forget the day of your getting installed as a governor. நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது கூட அவருக்கு சொல்லலை. எல்லாத்துக்கும் வந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்திருந்தது, நானும் எனக்கும் அழைப்பு வந்தது. நான் போய் ஆல்மோஸ்ட் கடைசி ரோல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பெரிய அரங்கம், ஃபுல்லா நிரம்பிய அரங்கம். அதுல வந்து திடீர்னு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு அடுத்தது வந்து உடனே அங்க அனௌன்ஸ் பண்ணாரு, என்னுடைய ரோட்டரி குருநாதர் டாக்டர் மோகன் பிரசாத் அவர்களை தான் முதல்ல நான் வாழ்த்துறேன். அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். இன்னைக்கும் அந்த பிரமிப்பு எனக்கு போகவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அருமையான நண்பர். சோ அவர் வந்து இன்னைக்கு நம்ம இதுல இந்த முறையோட கலந்து கொண்டதற்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகின்றேன். இது பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொன்னார், 2000 வருஷம் முன்னால சொன்னார், happiness is the meaning and purpose of life, the whole aim and end of human existence. So நாம ஏன் உயிர் வாழ்கிறோம் என்றால் அது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக மட்டுமே தானா. அண்ட் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அந்த வாழ்க்கை முடிவு வரைக்குமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனித உயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு எங்கு தோல் போர்த்த உடம்பு என்று. அது போல மகிழ்ச்சி என்பதுதான்
நாம் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றவர் அரிஸ்டாட்டில் அவர்கள். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா 7000 அடம்ஸ்ல ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிக்கலா ஆக்டிவா இருக்கும், அதே சமயத்துல ஹாப்பினஸ் வில் ப்ரொமோட் குட் ஸ்லீப். படுத்தா நல்லா சூப்பரா தூக்கம் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் முடியும். அண்ட் மகிழ்ச்சி இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பணுக்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ் வழியா எல்லா ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது, டைஜஷன் ரெகுலேட் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது. அண்ட் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவலே குறைக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் குறையும். You reduce the cortisol in the blood, then blood pressure goes down, you're able to sleep, you're able to gain weight. So happy people tend to produce less cortisol in response to stressful situations. Because வாழ்க்கையில இன்னைக்கு சோதனைகள் வந்துட்டே தான் இருக்கும். சோதனை இல்லாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லறையில் உறங்கும் மனிதர்கள் மட்டும்தான் சோதனை இல்லாதவர்கள். நமக்கு சோதனை இருக்குனாலே நம்ம live and kicking அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அண்ட் மகிழ்ச்சி என்பது இதயத்தையும் பாதுகாக்கின்றது. நான் கூறியது போல 9% பிளட் பிரஷர் குறையுது, 13 to 26% ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறையுது, அண்ட் ஆல்சோ டெத் ரேட் குறையுது 11%. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி prolongs. So 14% of people who are happy have a higher life expectancy than the unhappy people. So happiness reduces risk of death by 18% in healthy people and 2%. Now, the காட்டுறது பூரா கீழ scientific papers all published in allopathic journals. So, அதனால தான் மகிழ்ச்சியா இருக்கிறது நம் ஆரோக்கியத்தை பராமரிக்க கூடியது, இதய அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது, நம் ஆயுட்காலத்தை நீட்டி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல நான் பிறந்த கதையில இருந்து ஆரம்பிக்க போறேன். அப்போ உடுமல்பேட்டில் எங்க அம்மா பிரெக்னெண்டா இருந்தப்போ பனிக்கூடம் உடைந்து அங்கே டெலிவரி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க 1959ஆம் ஆண்டு. அப்போ இன்னைக்கு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நாங்க கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து ஒரு 25 லட்சத்துக்கு நேற்று பர்னிச்சர் கொடுத்தோம். அப்ப அவங்க எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தேன், இந்த எத்தாப்புல இருக்கிற ரூம்ல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு. அந்த பிறந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அம்மா நைட்ல அட்மிட் ஆனாங்க. அண்ணாவரின்னு ஒரு டாக்டர், அவங்க ஆங்கிலோ இந்தியன் டாக்டர், அவங்கதான் பிரசவம் பார்க்கணும், ஆப்ஸ்டட்ரீஷியன். நைட்டு பூரா 4 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா கூட டெலிவரி ஆகல. சரின்னு சொல்லிட்டு நர்ஸை கூப்பிட்டு நீ வயிற்றெல்லாம் கிளீன் பண்ணு, நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், 5 மணிக்கு மேல வச்சுக்கலான்னு கிளம்புனாங்க. அவங்க போன உடனே அம்மா எழுந்து டாய்லெட் போனாங்க. டாய்லெட் போன உடனே என்னாச்சுன்னா, அதுக்குள்ள எங்க சித்தி 25 வயசு தான் அப்ப அவங்களுக்கு. அவங்க அக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கேன்னு பயத்துல நைட் பூரா முடிச்சு உட்கார்ந்துட்டு அவங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போனோம்னா இவங்க போய் அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. நல்லா தூங்குவாங்க சித்தி, இன்னைக்குமே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவ பார்த்தா திடீர்னு வயிற்றுல குழு குழு குழுன்னு என்னமோ இருக்கான். கண்ணு முடிச்சு பார்த்தா நர்ஸ் சாப்லான் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக சிசேரியன் இருக்கிறதுக்காக. ஐயோ அம்மானு குதிச்சு அலறி அடிச்சு பெட்ல இருந்து குதிச்சு, ஏமா பிரெக்னென்ட் வயிறுக்கும் நான் பிரெக்னென்ட் வயிறுக்குமா டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தா. அம்மா அப்பதான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர அதை பார்த்து சிரிச்சு, அந்த சிரிப்புலயே நான் பிறந்ததா சொல்லுவாங்க. சோ அதனால தெனாலிராமன் பிறந்து அழுகலையா, சிரிச்சுட்டே இருந்தாராமா. நான் எங்க அம்மா சிரிச்சதுனால நான் பிறந்தேன். சோ அடுத்தது நான் ரோட்டரி சங்க தலைவரா இருந்தப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்கள் திரு ஜி ரவீந்திரன் அவர்களுடைய உதவியுடன் ஜிவிஜி அறக்கட்டளையில அவங்களோட உதவியோட ஜிவிஜி அரங்கத்துல முதல் ப்ரோக்ராமே சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அப்ப கிட்டத்தட்ட 1500 பேர் இருந்தாங்க. அந்த அரங்கம் பூரா நிரப்பி வழிஞ்சு வெளியே டிவி எல்லாம் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னால நான் சாலமன் பாப்பையா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் கேட்டாரு, டாக்டர் என்ன தலைப்புல பட்டிமன்றம் வைக்கலாம்? நான் சொன்னேன், நாம கண்டிப்பா ஒரு இலக்கிய தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. உடனே ஆஹா சூப்பர் சூப்பர், இலக்கிய தலைப்பே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய தலைப்பு கொடுத்தோம்னா நீங்க செக்ரட்டரி, அப்புறம் உங்க கிளப் ஆபீசர்ஸ் யாரா 2-3 பேரு, இங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள், நாம ஒரு 10 பேர் தான் இருப்போம், போதுமா அப்படின்னு கேட்டாரு. ஐயோ நீங்க அரங்கு நிறைந்த அரங்குல இல்ல நம்ம பட்டிமன்றம் வைக்கணும், 10 பேரை வச்சு எப்படி பண்றது அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வேற என்னென்னமோ தலைப்பு சொன்னாரு. சார் நாங்க ரோட்டரி சங்கத்துல இருந்து பண்றோம், அப்ப சேவையை ஒட்டித்தான் எடுக்க வேண்டும் என்றால் ஓகே, அப்ப அடுத்தவருக்கு சேவை செய்வது ஆனந்தமே அனர்த்தமே என்ற தலைப்புல நாம விவாதித்து நம்ம முடிவுக்கு வரலாம். நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், சூப்பர் டாபிக்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு காலையில நான் பட்டிமன்ற அரங்கத்துக்கு வந்தேன். நான் வாஸ் ஆன் தி ஸ்டேஜ் as a president of the function அன்னைக்கு. சோ தலைமையுரை நான் தான் உரையாற்ற வேண்டும்.
அப்ப நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் வீட்டுல இருந்து அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். பாட்டி கேட்டாங்க, எங்கடா இவ்வளவு அவசரமா காலங்காத்தால ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல பாட்டி, இப்ப கருத்தரங்கம் நடக்க போகுது. அப்படியா, பட்டிமன்றமா? சாலமன் பாப்பையா சார் வராரா? என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தலைப்பு ரொம்ப சிம்பிள். அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது ஆனந்தமேன்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேரும், அனர்த்தம்னு சொல்றதுக்கு 3 பேரும் சேர்ந்து கடைசியா பட்டிமன்ற தீர்ப்பை வந்து சாலமன் பாப்பையா சார் கொடுக்க போறாங்க. அடாடாடாடா, இது ஒரு தலைப்பா, இது ஒரு கஷ்டமா? ரொம்ப சிம்பிள். இது அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது அனர்த்தம் தான், இதுல என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸ்டேஜ்ல. அப்படியே சாலமன் பாப்பையாக்கும் மூஞ்சில ஈ ஆடலன்னு சொல்லுவாங்களே, அப்படியே அசந்து போய் உட்காந்துட்டாரு. ஆஹா, கடைசியா சொல்ல வேண்டிய தீர்ப்பை இப்ப போய் இவர் சொல்றாரு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், பாட்டி 6 அறிஞர்கள் சண்டை போட்டு விவாதிச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றதுக்கு வர சாலமன் பாப்பையா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். 1500 பேர் அங்க அரங்கத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நீ இப்படி போய் இப்படி சொல்லுவியா அப்படின்னு. ஆமா, பின்ன புடி சேவை, அப்புறம் இனிப்பு சேவை, பருப்பு சேவை, இதெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சு கொட்டுறதே அனர்த்தம். இதுல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி செஞ்சு கொட்டுறதுன்னு கேட்டாங்க. ஐயோ, அந்த சேவை இல்ல பாட்டி, இது எல்லாத்துக்கும் உதவி பண்றதுங்கிற அந்த சேவை. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழு அரங்கமும் சிரித்து மகிழ்ந்தது. அது வந்து ரோட்டரியில நான் பிரசிடென்ட் ஆகி முதல் ப்ரோக்ராம் அது, அதனால அது இங்க கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான தமிழ் பாடல். இது வந்து திருப்பூர்ல வந்து ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட் நடந்தது. அப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாட சொன்னாங்க. இந்த பாட்டு தான் நான் பாடினேன். அந்த பாட்டு 4 வரிகள் நான் பாடி காட்டுகின்றேன். நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி திரள நீர் வழிய தொற்ற பொய்கையாடியவள் நீயா. அழகான தமிழ் பாடல். சோ இதுதான் பாடினேன். பாடின உடனே ஒரே சூப்பர் கரகோஷம். எல்லா ரொட்டேரியன்ஸும், அதுல ரொட்டேரியன் கேசிஎஸ் பாபுன்னு எங்க பாஸ் பிரசிடென்ட், அவர் உடனே வந்து எந்திரிச்சு வந்து கை கொடுக்குறாரு. டாக்டர், ரொம்ப சூப்பரா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தமிழ் பாட்டு பாடி கூடாதா அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. ஆஹா, இவ்வளவு, அதாவது தூய தமிழ்னா அன்னைக்கு வந்து என்னன்னே தெரியாத ஸ்டேஜ்ல நம்ம உட்காந்துருக்கோம். தமிழையே இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியல. அதில் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வழி அழிதும் செம்புல பேநீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற சங்ககால பாடல். செம்புல பேநீரார்னு எழுதியிருக்காங்க. 2300 வருஷம் முன்னால இருந்த பாடல். அதே உள்ள கொண்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க இன்னொரு ரோட்டரி ப்ரோக்ராம் நினைவு கூறுகின்றேன். இந்த இது வந்து நான் வந்து யூகி சேது அவர்களுடன் விஜய் டிவில நையாண்டி தர்பார்ல என்ன வந்து கெஸ்டா போட்டிருந்தாங்க. அப்ப கடைசியா வந்து அவர் முடித்தது வந்து இந்த பாடலை நான் பாடி அதை வந்து பாபு சார் சொல்லி கிண்டல் பண்ணதோட முடிக்கிறாரு. இன்னொரு ஒரு தமிழ் பாட்டு பாடி கூடாதா அப்படின்னு முடியும் அந்த ப்ரோக்ராமே. அந்த அளவுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்ல பேசுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க ஏர்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும், மும்பைக்கு செல்கின்ற விமானம் இப்பொழுது புறப்பட தயாராக இருக்கின்றது, பயணிகள் அனைவரும் விமானத்தில் சென்று அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சோ எதுக்காகப்பா கொல்றீங்க? நீங்க சொன்னாலே நாங்க போய் உட்கார்ந்துக்கும், நீங்க அதுக்கு முன்னாலே கொலை பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு கொரோனா வைரஸ் வேற இருக்கு, எல்லாத்தையும் கொலை பண்றதுக்கு. சோ இது வந்து நம்ம ஒரு நிழல் குடை உடுமலை ரோட்டரி சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அது வந்து சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் அவர்கள் வந்து அதை திறந்து வச்சாங்க. அப்ப திறந்து வச்சப்ப எங்க ரோட்டரி இதுல மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் பேச்சாளர், தமிழ்லயே பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்காதா? அதனால பஸ்ல போய் டிக்கெட் வாங்குறதுக்காக நான் போய் இது கேட்டேன். தமிழ்ல பேசினா என்ன? நடத்துனர்கிட்ட, ஐயா நடத்துனரே, திருச்சி நகருக்கு ஒரு பயணச்சீட்டு நல்குவி அப்படின்னு சொல்றாங்க. உடனே எப்படி முறைச்சு பாரு, ஏமா சாவுகிராக்கி கஸ்மால காலங்காத்தால வந்து புரியாத மொழியில எல்லாம் சொல்லி உயிரை எடுக்கிறோமா, உனக்கு தமிழ்லயே பேச வராதா அப்படின்னா, சார் சாரி கண்டக்டர் சார், திருச்சி சிட்டிக்கு ஒரு பஸ் டிக்கெட் கொடுங்க, அப்படி தமிழ்ல சொல்லி தொலைச்சா புரியும் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கு தமிழ் தமிழ்நாட்டுல. அதுதான் வந்து சரஸ்வதி ராமநாதன் அம்மையார் அவர்கள் எங்கள் ரோட்டரி உடுமலை ரோட்டரி சங்கத்தின் நிழற்குடை திறப்பு விழாவிலே பேசி அந்த பேச்சு, அதுக்காக இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னுடைய மிகப்பெரிய மூத்த மருத்துவர், கோவையில சீனியர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், டாக்டர் கல்யாண் ராமன்
அவர் வந்து வாக்கிங் என்சைக்ளோபீடியா. அவர்கிட்ட இல்லாத ஜேர்னல்ஸும் இருக்காது, புக்ஸும் இருக்காது. நாங்கெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த காலத்துல ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்காது. எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவார் மனுஷன். ஆனா ரொம்ப நகைச்சுவை உணர்வு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வாட்டி ஒரு திறப்பு விழாவை பார்த்தேன். சார் அப்படின்னு நான் காலத்தொட்டு கும்பிட்டு, சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மோகன் பிரசாத் அப்படின்னாரு. சார் கால்வலி எப்படி சார் இருக்கு? ரொம்ப மூட்டு வலியில ரொம்ப கஷ்டப்படுவார். கால்வலி எப்படி சார் இருக்கு? கால்வலி தேவலாம், முக்காவலி அப்படியே இருக்கு அப்படின்னாரு. கால்வலி தேவலாம், கால்வாசி வலி தேவலாமாமா, முக்காவலி அப்படியே இருக்கா. கால்வலி தேவலாம், முக்காவலி அப்படியே இருக்கு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட நகைச்சுவை இருக்கு. எவ்வளவு நகைச்சுவை! எங்க மெடிசன்ல இல்லாத நகைச்சுவையா? எங்களை பார்த்தா நிறைய பேர் கேஸ் டாக்டர்னே பேர் வச்சிருக்காங்க. கேஸ்ட்ரோ என்ட்ராலஜினா வெறும் கேஸ் டாக்டர்னு நினைச்சிட்டு எங்களுக்கு எப்ப கேஸ் சப்ளை பண்ணுவீங்களா சார் வீட்டுக்குன்னு கேட்கிற அளவுக்கு எங்க அவ்வளவு மோசமாயிடுச்சு. அட்லீஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், நெப்ராலஜிஸ்ட் பரவாயில்ல. கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் பார்த்தா சார் எங்க வீட்டுல கேஸ் சப்ளை ஆகல சார், கொஞ்சம் அனுப்புங்க சார்னு சொல்ற லெவல்ல இருக்கோம். நாங்க வெறும் கேஸ் டாக்டர் இல்லைங்க. கேஸ்ட்ரோ என்டிராலஜிங்கிறது, கேஸ்ட்ரோ என்றால் இரைப்பைன்னு அர்த்தம், என்டிரஸ்னா சிறுகுடல்னு அர்த்தம், ஓலாகாஸ்னா ஸ்டடி ஆஃப். சோ கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிங்கிறது இரைப்பை சிறுகுடல் துறை, கல்வித்துறை அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவுசெய்து அடுத்த வாட்டி கேஸ் கனெக்ஷன் வரல, கேஸ் சிலிண்டர் வரலன்னு எங்களுக்கு போன் பண்ணாதீங்க. அதுக்காகத்தான் இந்த ரிக்வெஸ்ட், இந்த ஸ்லைட். அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ப்ரொஃபசர் மதன் கோபாலன் அவர்களை பத்தி நம்ம முத்துசாமி சார் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி ஃபார் தி ஹோல் சவுத். ஆனா பயங்கர கோபக்காரர், பயங்கர ஷார்ட் டெம்பர். ஒரு தடவை அவரோட கிளினிக்ல ஓபியில நான் உட்காந்துருக்கேன், சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. சோ அவர் வந்து உட்காந்துட்டு இருந்தாலே கப்பு சிப்புன்னு இருக்கும், ஒன்னும் சத்தம் இருக்காது. யாராவது பேச்சு மூச்சு சத்தம் கூட வரக்கூடாது, டென்ஷன் ஆயிரும் ஒரு மனுஷன். கோவம் வந்தா அப்புறம் அந்த ஒரு கோவம் வந்து ஒரு நாள் பூரா இருக்கும். அதான் பிரச்சனை. ஒரு நிமிஷத்துல போற கோவமா இருந்தா பரவாயில்ல. சோ கோவம் அடிக்கடி வேற வரும். சோ பயந்து நடுக்கிட்டு உட்காந்துருப்போம். நான் பக்கத்து உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். உடனே அவருக்கு என்ன ஆனா முன்னால இருந்து வார்டு பேஷண்ட்ஸ் கேஷீட் எல்லாம் வந்துடும். அது பாப்பாரு. பார்த்துட்டு இந்த பேஷண்ட் வந்து நடந்து வரலாம், இந்த பேஷண்ட் வீல் சேர்ல வரணும், இந்த பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல வரணும், இந்த பேஷண்ட் ரொம்ப சிக்கா இருக்கு, நானே அங்க வந்து பாக்குறேன், பேஷண்ட் நீங்க வர சொல்லாதீங்க அப்படிலாம் எழுதி அனுப்புவார். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த சிக் பேஷண்ட்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர் பை ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்தார் வார்டு. கேஷீட் முதல்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு டோர், 2 டோர் இப்படி ரிவால்விங் டோர்ஸ், அதை திறந்துட்டு ஒருத்தர் நடந்து வந்தார் உள்ள. உடனே இப்படி பார்த்தாரு. சார் நான் பேஷண்ட் சார், உங்களை பார்க்க சொன்னாங்க, நான் உட்காருப்பா அப்படின்னாரு. அந்த கேஸ் ஷீட் கொடுத்தாங்க. கேஸ் ஷீட் எடுத்து படிச்சு பார்த்தா அப்படியே கோவம் வந்தது. யார் இந்த பேஷண்ட் நடந்து வர சொன்னது? நான் தான் எழுதி அனுப்பினேன், ஸ்ட்ரெச்சர்ல தான் வரணும்னு. சிக் பேஷண்ட் டிரான்ஸ்ஃபர் பை ஸ்ட்ரெச்சர், கால் தட் டிஏஎஸ், கால் தட் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படி இப்படின்னு கத்துறாரு. வேற இஸ் அ போன், கூப்பிடுமா அவங்கள அப்படின்னு ஒரே சத்தம். இந்த கலாட்டால எல்லாம் கூப்பிட்டு அவர் எல்லாத்தையும் திட்டி முடிச்சு, டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸரை திட்டி, அப்புறம் நர்ஸ் எல்லாம் திட்டி, அப்புறம் போனை வச்சுட்டு பார்த்தா பேஷண்ட் காணும். அப்பா பேஷண்ட் இங்கதான் இருந்தாரு, எங்கப்பா அப்படின்னு. சார் நானும் பார்க்கல சார், நான் இந்த போன்ல எல்லாம் எல்லாரும் பிஸியா இருந்தோமா, மிஸ் பண்ணிட்டோம் சார், வெளியே பார்ப்பா வெளியே இருக்காரு. அப்புறம் ஓடி போய் டோரை திறந்து பார்த்தா காணும். எங்கேயுமே காணும், அந்த ஏரியாலே பேஷண்டே காணும். சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 10 நிமிஷம் போச்சு. பார்த்தா அந்த பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல வராரு. நீங்க தானே இருந்து எப்படியா ஸ்ட்ரெச்சர்ல வந்தேன் அப்படின்னா, சார் நீங்க கோச்சிட்டீங்களா, நான் வார்டுக்கு ஓடி போய் ஸ்ட்ரெச்சர்ல ஏறி வந்துட்டேன் சார் அப்படின்னா. அழுகதான் தெரியல, அவரை மாட்டிப்போம். அதனால அந்த பக்கம் திரும்பிட்டு கட்சிக்குள்ள வாய்ப்பு சிரிக்க வேண்டிய ஒரு நிலைமை. இந்த மதன் கோபாலன் சாருடைய ஜோக் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. So it's very very nice gentleman, such a great teacher, but short temper was the biggest problem with him, but very nice person. இது வந்து உண்மையா நடந்த சம்பவம். நான் வந்து உடுமலையில உட்காந்துட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப, நான் வந்து ஆல்டர்னேட் டேஸ் உடுமல்பேட், ஆல்டர்னேட் டேஸ் கோயம்புத்தூர் வந்துட்டு இருந்தேன். அப்ப உடுமலையில என்னோட கிளினிக்ல ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலா நாங்க கதாசிரியர்கள் மாதிரி நிறைய கதை கேட்டாதான் எங்களுக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப பேசாம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்த உடனே நான் ஹிஸ்டரி கேட்டு எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணுவோம். ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன தொந்தரவு சொல்லுங்க. உடனே என்ன இப்படி பார்த்தாரு. சார் நீங்க தான் சார் சொல்லணும் அப்படின்னாரு. இல்ல சார், உங்களுக்கு ஏதாவது தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் ஏதாவது இருக்கும்ல, வயிற்று போக்கு, வாந்தி ஏதாவது இருக்கும்ல, சொல்லுங்க, நான் வந்து அதுக்கான சிகிச்சைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. உங்களுக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு திருப்பி கேட்டேன். அதை தெரிஞ்சுக்கதான் சார் நானே வந்திருக்கேன், நீங்க தான் சார் சொல்லணும் அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி கேட்டேன். இன்னொரு வாட்டி இதே மாதிரி பதில் சொன்னார். சரின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் எடுத்து எங்க ரோட்டரி மாவட்டம் 3200ல வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருந்தாங்க டாக்டர் பாலகிருஷ்ணன்
அவர் பேர் போட்டு டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லாம் போட்டு உடுமல்பேட் அட்ரஸ் எல்லாம் போட்டு, சார் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவரை நீங்க போய் பாருங்க அப்படின்னு. உங்களோட ஸ்பெஷலிஸ்டா? வயிறுக்கு நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்க. சார் நான் வந்து என்ன கூட இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? சரிங்க சார், நீங்க சொல்றீங்க, நான் வேணா பாக்குறேன் சொன்னாரு. இவர் எங்க சார் இருக்காரு அப்படின்னா, அவங்க உடுமல்பேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல, ஆமாங்க, அங்க வந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கா, அங்கேயே தான் சார். அங்க ஆஸ்பத்திரியா? அங்க ஒண்ணுமே இல்லையே, ஒரு கால்நடை மருத்துவமனை தானே இருக்கு அங்க அப்படின்னாரு. அங்கதான் சார் இவர் வேலை செய்யறாரு. கேள்வி கேட்காம வைத்தியம் பாக்குறதுக்கு அவங்க ஒருத்தர்னாலதான் சார் முடியும், எங்களால முடியாதுங்க சார், நீங்க தயவு செய்து அப்படியே சரண்டர் ஆகி அதுக்கப்புறம், சார் பிரச்சனைன்னா நான் சொல்றேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு பாக்குறோம். அப்புறம் நானும் சிரிச்சு அவரும் சிரிச்சு. சோ ஒரு டென்ஷனையே ஒரு சிரிப்பா மாற்றக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு அன்னைக்கு ஏற்பட்டது. இன்னொரு பேஷண்ட், இதுவும் உண்மையா நடந்த சம்பவம் தான் சொல்றது. ஒரு அம்மா வந்தாங்க, என் டோர்ல வந்து நேரா கூட நடக்க முடியல, அப்படி அள்ளை வாக்குலதான் நடந்து வந்தாங்க, சைட் வைஸ். ஏன்னா உள்ள நுழைய முடியாது, அவ்வளவு குண்டு, பெரிய குண்டா ஒரு அம்மா. எனக்கா என் முன்னால டேபிளுக்கு முன்னால இருக்கிற சேர் வந்து இந்த வலையில பின்ன சேர். இந்த அம்மா உட்கார்ந்து கீழே உடஞ்சா உள்ள போனாங்கன்னு வைங்க, எங்களால தூக்க முடியாது. நானே கடவுளே கடவுளே காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த அம்மா உட்காடுறாங்க இந்த சேர்ல. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஹேண்டில் பார் வழியா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு வழியா செட்டில் ஆனாங்க. சேர் உடையுதான்னு பார்த்துட்டு இருந்தேன், நல்லதால உடையில. கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னமா தொந்தரவு அப்படின்னு கேட்டேன். இதுதாங்க தொந்தரவு, இந்த உடம்பு. சோ எனக்கு கொஞ்சம் வயிறுல கொஞ்சம் வலி இருக்கு, பட் உடம்புதான் தொந்தரவு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அம்மாவை ஏறி படுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு, நேரா படுக்க முடியல, இப்படி படுத்தா மல்லாந்து படுத்தா மூச்சு திணறது. அந்த அம்மா ஒரு சைடா திரும்பி வேற படுத்துட்டு இருக்காங்க. இதுல வயிற்றுல எங்க வலின்னு நான் எங்க கண்டுபிடிக்கிறேன்? வயிறு எங்க இருக்குன்னு தெரியும், பெரிய ஃபுட்பால் ஃபீல்ட் மாதிரி இருக்கு. அங்க போய் வயிற்றுல எதை போய் தேடுறது, எதை பாக்குறது ஒண்ணும் புரியல. நேராவும் படுக்க முடியல, அல்லவாக்குல படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எக்ஸாமின் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அந்த அம்மா உட்கார வச்சு, அம்மா நீங்க இந்த எடைய குறைக்கணுமா, அதுதாம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா டாக்டர், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து எழுதி கொடுத்து, ஒரு டப்பால வருதுங்க. அதை வந்து காலையில 3 இது ஸ்கூப்பு, சாயங்காலம் 3 ஸ்கூப்பு, ஒரு 2 கிளாஸ் அது தண்ணியில கலக்கி மேங்கோ ஜூஸ் மாதிரி வரும். அந்த காலத்துல வந்துட்டு இந்த அல்ட்ரா ட்ரிம் ஃபாஸ்ட் இப்ப வருது இல்லை, அதை வந்து காலையில மத்தியானம் 2 வேளை குடிங்க. நைட்டுக்கு நீங்க சப்பாத்தி, ட்ரை சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா போதும். ஒரு வாரத்துல 1 கிலோ உங்களுக்கு குறையும், நான் கேரண்டி அப்படின்னு. அடாடாடாடாடா, இந்த மாதிரி எந்த டாக்டர் யாருமே சொன்னதில்லை டாக்டர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஹோட்டல் இருக்குங்க, கோயம்புத்தூர்லயே இருக்கு, திருப்பூர்லயே இருக்குன்னு சொன்னாங்க. ஹோட்டல் ஓனர் அந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர், வீட்லயுமே நீங்க சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நான் அடுத்த கண்டிப்பா ஒரு 2-3 மாசத்துல நான் வந்து 12 கிலோ குறைச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனாங்க. டோர் வரைக்கும் போனவங்க திருப்பியும் டாக்டர் ஒரு சந்தேகம் அப்படின்னு உள்ள வந்தாங்க. என்னமா சந்தேகம் அப்படின்னு, இந்த ஜூஸ சாப்பாட்டுக்கு முன்ன குடிக்கணுமா பின்ன குடிக்கணுமான்னு கேட்டாங்க. ஐயோ இதேதான் சாப்பாடு, இந்த சாப்பாட்டுக்கு முன்னையும் பின்னையும் குடிச்சு என்னைக்கு போய் நம்ம இடம் குறைக்க போறோம். அப்புறம் ஒரு 6 மாசம் போச்சு. இன்னொரு அம்மா கொஞ்சம் அதை கூட வயசு கம்மியா ஒரு அம்மா வந்தாங்க, இதே சைஸ்ல இருந்தாங்க. அந்த அம்மாவும் இதே மாதிரி வந்து உட்கார்ந்தாங்க, எக்ஸாமின் பண்ண, கேள்வி கேட்டேன். அப்புறம் இதே மாதிரி ஒபிசிட்டிக்கு மருந்து எழுதி கொடுத்தேன். அந்த அம்மாவும் டோர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தாங்க. இது சாப்பாட்டுக்கு முன்ன சாப்பிடணுமா பின்ன சாப்பிடணுமான்னு. நீங்க சோன்சோஸ் டாக்டரா அப்படின்னு கேட்டேன். அம்மா உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு நான் இந்த அம்மா, இது உண்மையா சத்தியமா நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னையும் பின்னையும் இல்ல, சாப்பாடே அதுதாங்கிற நிலைமையில நாம சாப்பிட்டாதான் வெயிட்ட குறைக்க முடியும். சாப்பிடறத குறைச்சாதான் வெயிட்ட குறைக்க முடியும். நிறைய பேரு உயிர் வாழ்றதே சாப்பிடுறதுக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சாப்பிடுறதுங்கிறது உயிர் வாழ்க்கைக்காக தான் அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் இந்தியாலன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா எந்த ஹோட்டல் போலாம். இப்ப கொரோனானால ஹோட்டல் போறது கம்மியா இருக்கு. ஓரளவு மக்கள் கூட கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படணும். ஒரு பேங்க் மேனேஜர் வந்தாரு, பெரிய தொப்பை, பெரிய உடம்பு. அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க ஒரு பேங்க் மேனேஜர், இப்படி இருக்கலாமா சார்? அதுக்குதான் டாக்டர் உங்ககிட்ட வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா நான் உங்க பேங்கர் லாங்குவேஜ்லயே நான் சொல்றேன். இது வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா பொறுப்பையும் எடுத்து இங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி டீல் பண்ணணும். அன்னன்னைக்கு சாப்பிடுறது அன்னன்னைக்கு செரிமானம் ஆகணும், அன்னன்னைக்கு அந்த கேலரிஸ் நீங்க வந்து பர்ன் பண்ணணும். சோ அப்பதான் இது சரியாகும் அப்படின்னு உடனே பார்த்தாரு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, நான் வந்து கரூர் வைசியா பேங்க் டைரக்டர்.
டாக்டர் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு பேங்கிங்கும் தெரியல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியும் தெரியல சார், இப்படி சொல்லிட்டீங்க சார், நான் வந்து தேசிய தலைவர் சார். இல்ல இல்ல டாக்டர், நீ புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, இது வந்து பிக்சட் டெபாசிட் டாக்டர், இது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டும் இல்ல கரண்ட் அக்கௌண்ட்டும் இல்ல, பிக்சட் டெபாசிட் இதை எடுக்கவே முடியாது அப்படின்னு. அதனால நிறைய பேர் கொடுப்ப வந்து வயிற்றுல நிறைய பிக்சட் டெபாசிட்டை வச்சு சுத்திட்டு இருக்கோம். சோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் அந்த பிக்சட் டெபாசிட்டை குறைக்க முடியும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சில சமயங்கள்ல பேஷண்ட்ஸ் வந்து பழைய கதையில இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு எவ்வளவு நாளா வயிற்று வலி இருக்கு? டாக்டர் 1935 நான் பஸ்ல போயிட்டு இருந்தேங்களா, அப்ப வந்து கண்டக்டர் திடீர்னு பிரேக் போட்டார், அப்ப போய் டமால்னு அந்த கம்பியில இடிச்சிட்டேன், அந்த இடிச்ச நாள்ல ஆரம்பிச்சதுங்க அந்த வலி, அப்பல இருந்து அப்பப்ப வரும். அப்புறம் 37ல இந்த மாதிரி ஆச்சு, 1939ல இந்த மாதிரி ஆச்சு, அப்புறம் 52ல ஆச்சு, 58ல என்ன ஆச்சு, இந்த மாதிரி சொல்லி அவங்க 2010க்குள்ள நமக்கு தலை சுத்து, நம்ம நொந்து, அந்த காலத்துல நூலாயிட்டு இருந்தோம், இன்னைக்கு நூடுல்ஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி என்னடா பண்றதுன்னு ஒரு குழப்பம். இந்த அம்மா அடுத்தது வந்தா போச்சு, இது ஒரு தடவை சொன்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் வந்து இதே கதையை ஆரம்பத்துலன்னு சொல்லுவாங்க, இது கேட்டே நொந்து சாகணும். சோ இந்த மாதிரி டாக்டர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த வாட்டி இந்த அம்மா வரப்போ ஒரு ஐடியா பண்ணாட்டு, முன்னாள் இருக்க ரிசப்ஷனிஸ்ட உனக்கு வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன், இந்த அம்மாவோட ஹேண்ட்பேக்ல தான் இதை வச்சிருக்காங்க, இந்த இது ஃபுல் கதையும், அதை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அம்மாட்ட வந்து யூரின் கலெக்ஷன் பாட்டில் ஒண்ணு கொடுத்துரு, இந்த ஹேண்ட்பேக் அங்க வச்சுட்டு போக சொல்லு, அந்த டைம்ல இந்த ஹேண்ட்பேக் வந்து இந்த பேப்பரை மட்டும் நீ அடிச்சு, இந்த பேப்பரை மட்டும் சுட்டுட்டேன்னா 500 ரூபாய் உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். அந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிச்சு, ஆஹா சூப்பர் டாக்டர், நான் பாத்துக்கிறேன். இந்த அம்மா வந்தாங்க, வந்த உடனே அம்மா நீங்க போய் யூரின் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, ஹேண்ட்பேக் இங்கேயே வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த அம்மா வச்சுட்டு போயிடுச்சு, இதை எடுத்து ஓபன் பண்ணி இந்த பேப்பர் எடுத்துருச்சு இந்த அம்மா. ஸோ உடனே இன்டர்காம்ல வர சொல்லிடுச்சு, சார் சூப்பர் சக்சஸ் சார், வரட்டும். அந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே அந்த டாக்டர் அப்படியே ஒரு ஏகத்தாளமா ஒரு புண்ணைய பட்டு, அம்மா நல்லா இருக்கீங்களா, வயிற்று வலியெல்லாம் பரவாயில்லையா, எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இப்போ ஆனா இன்னும் கொஞ்சம் வயிற்று வலி இருக்கு, நீங்க அந்த இதெல்லாம் எழுதிட்டு வருவீங்களா ஒரு பேப்பர்ல இருந்து? ஆமாமா டாக்டர், இது பாருங்க ஹேண்ட்பேக்ல கொண்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணி தேடுறாங்க கிடைக்கல. பாத்தீங்களா டாக்டர், ஞாபகம் மறதி டாக்டர், அதனால பரவாயில்லம்மா, நமக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் சொன்னீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு தெரியும் டாக்டர், இந்த மாதிரி ஒரு நாள்லன்னா ஒரு நாள் ஆகும் அப்படின்னு இப்படி கை விட்டாங்க, ஜாக்கெட்ல இருந்து இன்னொரு கார்பன் காப்பி டாக்டர் மைண்ட் கீழே விழுந்தாரு. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நாங்க சோதனைகள் தான் நாங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் புரியாது ரொட்டேரியன்ஸ்க்கு, பட் உண்மையா நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போயிட்டாங்க, அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன். சோ அது பண்றதுக்கு உள்ள போயாச்சு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஆபரேஷன் டோர் திறக்குது, இவன் அப்படியே பின்னங்கால் பிடரியில் தெரிக்க மாதிரி ஓடி வரான். உடனே டவான்னு பிடிச்சாங்க, டேய் எங்கடா ஓடுற, ஆபரேஷன் உனக்கு தான்டா அப்படின்னு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன். ஏன்டா இப்படி சொல்ற, பயப்படாதடா போடா அப்படின்னு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இந்த நர்சம்மா என்கிட்ட வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. நர்சம்மா பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க, ஈஸி ஆபரேஷன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாடா, எல்லா நர்ஸும் அப்படித்தானே சொல்லுவாங்க ஆபரேஷன் முன்னாடி, இது என்னடா உனக்கு குழப்பம் அப்படின்னா, அட எங்கிட்ட சொல்லி தொலைச்சிருந்தா பரவாயில்ல, டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அப்படின்னா சர்ஜன் அப்பதான் கத்துக்குட்டி சர்ஜன் புதுசா ஆபரேட் பண்ண போறாங்க, நர்ஸ் வந்து பயப்படாதீங்க சிம்பிள் ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்கு, அதை கேட்டு அவன் ஓடி வந்துட்டான். இந்த மாதிரி சில சமயங்கள்ல நடக்கிறது உண்டு. அண்ட் ஆல்சோ ஒரு வாட்டி இப்படிதான் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருந்தாரு, 2 நாள் ஆச்சு பெட்ல இருந்தே எந்திரிக்கல, சிம்பிள் ஆபரேஷன். அடுத்த 6 மணி நேரத்துல பேஷண்ட் எந்திரிச்சு உட்காரணும், சாப்பிடணும். உடனே அவன் சொன்னா, டாக்டர் பயங்கர வலியா இருக்கு அப்படின்னு. சான்ஸே கிடையாது, எத்தனை பேஷண்ட் ஆபரேட் பண்ணிருப்போம், இதுலதான் வலி வராது, இது அப்பெண்டிக்ஸ் சிம்பிள் ஆபரேஷன். அது மட்டும் இல்லாம போன மாசம் நானே அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டேன், எனக்கே பண்ணாங்க, எனக்கு நான் 6 மணி நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டேன், எனக்கு ஒண்ணும் வலி இல்லையே அப்படின்னா, டாக்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நல்ல டாக்டரா பார்த்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா பேஷண்ட். அந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்ம ஆபரேட் பண்றதுல கூட பிரச்சனை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 10வது நோயாளி, இது என்ன கதைன்னா, ஒரு பேங்க்ரெட்டைட்டிஸ்ல வந்து நெக்ரோடைசிங் பேங்க்ரெட்டைட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ரொம்ப சிவியரா வரும். சில சமயம் தனி போடுறவங்க வந்து தலைக்கு வந்து தலப்பாக போன கதை மாதிரி சில சமயம் மைட்டா போகும், பட் சில சமயம் பயங்கர சிவியரா வந்து ஐசியூல அட்மிட் ஆகி மல்டிபிள் ஆபரேஷன்ஸ், ஒரு 30 நாள் 45 நாள்ல ஆஸ்பத்திரியிலே கிடக்க வேண்டிய நிலைமைலாம் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த இதுல வந்து 100 பேர் எடுத்துக்கிறதுக்கு 10 பேர் எடுத்துக்கோமே,
10 நோயாளிகள் அந்த மாதிரி சிவியர் பேங்க்ரடைட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா 9 பேர் பழச்சிக்குவாங்க, ஒருத்தர் வந்து செத்து போயிருவாங்க. இந்த மாதிரி சிவியர் நெக்ரோடைசிங் பேங்க்ரடைட்டிஸ் இப்பதான் எல்லாம் வெப்ல படிச்சுட்டு வந்துடுறாங்களே டிசீஸ் பத்தி. உடனே பேஷண்ட் ஐ மீன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நடுக்கிட்டு இருக்காங்க, ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த பேஷண்ட். டாக்டர் ஜாலியா குஷியா வந்தார், ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கண்டிப்பா நல்லாயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்ப வந்து கேக்குறாங்க, சார் 10 பேர்ல இந்த நோய் வந்தா 9 பேர் செத்து போயிருவாங்க, ஒருத்தர் தான் பழைப்பாங்க அப்படிங்கிறாங்க, நான் பழைச்சுக்கணும் சார் அப்படின்னு பேஷண்ட் கேட்டாரு. எப்படி இவ்வளவு நம்பிக்கையா நீங்க சொல்றீங்க டாக்டர்? கண்டிப்பா நீங்க பழைச்சுதான் தீரணும், வேற வழி இல்ல. ஏன்னா உங்களுக்கு முன்னால இதே நோயில வந்து 9 பேர் செத்து போயிட்டாங்க, நீங்க பழைச்சுதானே ஆகணும். அந்த மாதிரி 10வது நோயாளி. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு யங்ஸ்டர் 2 நாள் கோமால இருந்தான். அதுக்கப்புறம் 3வது நாள் காலையில முடிச்சப்ப டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு, அப்பா என்னப்பா இது ரொம்ப சோகமா இருக்கு, 2 நாள் உனக்கு எங்க இருந்தேன்னு கூட தெரியாது. சுத்தமா ஆமா டாக்டர் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. டாக்டர் கேட்டாரு, என்ன எப்படி ஆச்சுப்பா இப்படின்னு. அது ஏன் டாக்டர் கேக்குறீங்க? பேட் கம்பெனி டாக்டர், கெட்ட சகவாசத்தினால இந்த மாதிரி வந்தது, எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா அப்படின்னாரு. ஒண்ணும் இல்ல டாக்டர், நாங்க 4 நண்பர்கள் வந்து பிக்னிக் போனோம், 4 பாட்டில் ஸ்காட்ச் ஃபுல் வாங்கி வச்சிருந்தேன் நான் கூடையில. என்ன டாக்டர் பண்றது, பிக்னிக் போயிட்டு கடைசியில மத்த 3 பேரும் குடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு டாக்டர், அதனால நானே 4 பாட்டிலும் குடிக்க வேண்டியதா போச்சு. அதனால பேட் கம்பெனி டாக்டர், கூடாத நட்புனால இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா. அதனால நீங்க தனி போட போறதுனால கூட நல்ல நண்பர்களா பார்த்து சூஸ் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி ஆசாமிகளை கூட்டு போனா ஒன்னும் பிரயோஜனமே இருக்காது. அடுத்தது பார்க்கலாங்க, சில ஆக்டர்ஸ் கூட ஹியூமரை பத்தி பார்ப்போம். இது பாருங்க, ஒரு நல்ல அருமையான ஒரு காமெடி, நீங்க எல்லாம் ரசிக்கக்கூடிய காமெடி. என்ன சொன்னேன், ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இது. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சொன்னீங்க எத்தனை படம், 2 படம். நான் உங்கள்கிட்ட எவ்வளவு கொடுத்தேன், ₹1 எத்தனை படம், 2 படம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இங்க, இன்னொன்னு இது. இது இன்னைக்கும் இந்த காமெடி பார்த்து சிரிக்காத நாளே கிடையாது. சோ கவுண்டமணி அவர்கள் என்னுடைய நோயாளி கூட, என்னுடைய அருமையான நண்பர் அவர். ஒரு முறை நான் வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து டாய்லெட்ல வந்து மூஞ்சி கழுவிட்டு இருந்தேன். மூஞ்சி கழுவுறப்ப பின்னால ஒரு ஈனஸ்வரத்துல ஒரு கரண்ட் கேட்டது, சார் சார் அப்படி திரும்பி பார்த்தா கவுண்டமணி சார் நின்று இருக்காரு. டாக்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு. எங்க டாக்டர் இங்க அப்படின்னாரு. டாய்லெட்ல வந்து கேட்கக்கூடிய கேள்வியா இது அப்படின்னு கேட்டா அவர் சிரிச்சு, ஐயோ சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன், டாய்லெட் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பா போச்சு அன்னைக்கு. சோ அவர் வந்து மஞ்சக்காமல வந்து அந்த பித்த நாளத்துல கல்லடப்பதுப்ப நான் தான் ERCP பண்ணி அவருக்கு வந்து ரிலீவ் பண்ணி கொடுத்தேன் பாபா ஷூட்டிங் டைம்ல. அடுத்து பாத்தீங்கன்னா செந்தில் வந்து ஒரு முறை நான் வந்து உடுமலையில தங்கியிருந்தாங்க ஷூட்டிங்க்கு. அப்போ நடிகர் பிரசாந்த் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு செந்தில. உடனே என்ன கை பிடிச்சிட்டாரு, ஐயோ தெய்வமே அப்படின்னு. என்ன தெய்வமான என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாங்க உங்களைத்தான் கூப்பிட்டேன், நீங்க தானே டாக்டர் மோகன் பிரசாத்? ஆமாங்க, உங்களை பார்க்கவே முடியலைங்க. நான் அன்னைக்கு அப்பெல்லாம் ஒரு நாள் உடுமல்பேட்ல, ஒரு நாள் கோயம்புத்தூர்ல கிளினிக் இருக்கும். சோ உடுமல்பேட் கிளினிக் வந்தா நீங்க கோயம்புத்தூர் டேங்கிறாங்க, கோயம்புத்தூர் வந்தா நீங்க உடுமல்பேட் டேங்கிறாங்க. நான் உங்களை பார்க்கவே முடியல, உங்களை பார்க்கணும்னு தவிச்சு போயிட்டேங்க. அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கூட பார்த்தரலாம் போல இருக்கு, உங்களை பாக்குறதுதான் கஷ்டம் அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஆமாண்ணா அது உண்மைதான், வெங்கடாஜலபதியை பார்த்தரலாம், என்ன பாக்குறதா கஷ்டம்னு. அப்படியா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அப்படின்னு. ஏன்னா வெங்கடாஜலபதி ஒரே இடத்துல இருக்காரு, நான் ஓடிட்டே இருக்கேன், அதனால என்ன பிடிக்கிறதுதான் கஷ்டம் அப்படின்னு. சோ அதுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு செந்தில். அடுத்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அண்ட் சத்யராஜ் சார், தேர் ஆல் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிரசாந்த் ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சொல்லிட்டு இருந்தாரு. நான் எங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, நீங்க மலையாள படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்களா? ஓ நான் நிறைய மலையாள படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அதுல ஒரு படம் பழைய காலத்து படங்க, அது வந்து இந்த மலையாளம் இல்லைங்க, பழைய மலையாளம் அப்படின்னாரு. ஓ உங்களுக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எங்க வீட்டுக்காரமா ராதா. உடனே எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னாரு. உடனே மலையாளமே உங்களுக்கு தெரியாது, இதுல பழைய மலையாளம் என்ன புது மலையாளம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு வாய் மூடிட்டாரு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு.
அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நான் வந்து மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு 2 மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது, இன்க்ளூடிங் என்எம்சி. நான் போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப வைகாசி பிறந்தாச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அதனால நான் வந்து கடைசியா வந்து நான் இதுக்கு சினிமா துறைக்கு போயிட்டேன். இல்லாட்டா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாங்க. நான் மருத்துவராய் ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் ஆகி மூளையில நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசை. நிறைய ரிசர்ச் பண்ணி மைக்ரோஸ்கோபிக் ரிசர்ச் அந்த பிரெயின், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னாங்க. இதே மாதிரிதாங்க என் ஃப்ரெண்டு, அவங்களும் இதே மாதிரிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா மேடம் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களாம், நானு ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. மிக்சி கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ நீங்களே பேசுங்க, நான் பேசல அப்படிங்கிற லெவலுக்கு அமைதி ஆயிட்டாரு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய பெண் மதுரா பிரசாதோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தோம். அப்போ மகேஸ்வரி என்னோட கிளாஸ்மேட், அவங்க மகேஸ்வரி சத்யராஜ், அவங்க ராதா, என் டாக்டர், நானு 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். 4 சேர் தான் இருக்கு. அவர் சினிமா இதுல கதை கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அப்புறம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாரு. ஓடி வந்தவர் அங்க சீட் இல்லாதனால அங்க பெரிய உயரமான டேபிள் இருந்தது, அது மேல ஏறி உட்காந்துட்டாரு. உடனே ராதா மேடம் சொன்னாங்க, அண்ணா நீங்க கீழே உட்கார்ந்தாலே நாங்க இப்படிதான் பாக்கணும், நீங்க அவ்வளவு உயரத்துல உட்கார்ந்தா எங்களுக்கு கருத்து சுருக்கிக்காதா அப்படின்னு ஐயோன்னு மேல இருந்து குதிச்சு அப்புறம் ஓடி போய் இன்னொரு சேர் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாரு. சோ அதனால வாழ்க்கையில வந்து எவ்ரி மொமெண்ட் இஸ் என்ஜாயபிள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நாம் வந்து நகைச்சுவையில நம்மள வந்து கண்டிப்பா ஆழ்த்திக்க முடியும். இன்னும் சில 10 மணித்துளிகள் அட்லீஸ்ட் நான் பேசிட்டு நிறைய இருக்கு நான் பேசுறதுக்கு. மேபி பார்ட் 2 இன்னொரு நாள் நீங்க வந்து என்னை இன்வைட் பண்ணான்னு சொல்லிட்டு. கணவன் மனைவி நகைச்சுவைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா சகா அவர்கள் இளமையா இருக்காருன்னா, அவர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உஷா டாக்டர் அம்மா அவர்களோட இன்னைக்கு அவங்கள பார்த்தா அவர் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு, அவங்களும் ஸ்மைல் பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து அந்யோன்யமா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சு, ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தாரு டைனிங் டேபிள்ல, வைஃப் பரபரப்பரான்னு ஓடி வந்தாங்க. ஏங்க 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 அப்படின்னு. என்னம்மா ஏமா இப்படி கத்துற அப்படின்னா, ஏங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்லைங்க அந்த ஐயரு, அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னா. அப்படி கணவன் பார்த்தாரு. ஆமா பின்ன செஞ்ச பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொன்னாரு இந்த அம்மாட்ட. சோ கல்யாணம் பண்ணி வச்சவரு செத்து போயிட்டாரு, செஞ்ச பாவம் சும்மா விடுமா. இது பாருங்க இன்னொரு அழகான காமெடி இங்க இருக்கு பாருங்க. சோ கிணத்த காணோம்னு ஒரு காமெடி. அது மாதிரி கணவனை காணோம்னு ஒரு அம்மா போனாங்க போலீஸ் ஸ்டேஷன். ஆய்வாளர்கிட்ட போய் சொன்னாங்க, கணவனை காணோம் அப்படின்னு. அம்மா ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா, போதுமா நம்ம பாத்துக்கலாம்னு. போட்டோ எல்லாம் இல்ல சார் அப்படின்னாங்க. சரி எப்படி இருப்பாரு டிஸ்கிரிப்ஷனா சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சாங்க. ஒரு 5 அடி இருப்பாரு, ஓகே எழுதிட்டாரு. கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரு. குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரு. பெரிய தொந்தி கூட இருக்கும், கொஞ்சம் வழுக்குத்தலை இருக்கும், ஒரு பல்லு 2 பல்லு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு மாதிரி கெந்தி கெந்தி நடப்பாரு. அத்தனையும் சொல்லிட்டு ஐயா வேண்டாம் விட்டுருங்க, அந்த ஆள் கூட வாடுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு. அப்பதான் அவங்க யோசிச்சுட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாங்க. சோ அதனால சில சமயம் கணவர் காணாமல் போனா கூட மனைவி ரெடியா இல்லை திருப்பி கொண்டு வரதுக்கு. ஒரு நாள் கணவன் போனார் போலீஸ் ஸ்டேஷன் போய், ஐயா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எனக்கு கிணறு காணாம அவர் ஓடுன மாதிரி ஓடினாரு. உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டாரு, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. ஐயோ என் வீட்டுக்காரமா பாத்திரம் எல்லாம் தூக்கி தூக்கி வீசுறாங்க சார் அப்படின்னு. பாருங்க அப்படின்னு மண்டையில காயம். உடனே உங்க கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷம் ஆச்சா? அப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா? இல்ல சார் கல்யாண நாள்ல இருந்தேதான் இப்படி வீசிட்டு இருக்காங்க. யோ அப்பல இருந்து வீசுறாங்க, ஏன் 20 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அந்த அம்மாட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றாங்கன்னா, முந்தியெல்லாம் குறி எங்கெங்கயோ போகும் சார்,
கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறாங்க சார், இங்க பாருங்க சார் அப்படிங்கிறாங்க, காட்டுறான் தலையை. அதனால 20 வருஷம் ஆச்சு அந்த மாதிரி குறி தப்பாம அடிக்கிறதுக்கு வீட்டுக்காரர். இன்னொரு அம்மா வந்து வீட்டுல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஓன்னு கண்ணீர் வெடித்து அழுதுட்டு இருக்காங்க. அது அமெரிக்கால டைனிங் டேபிள் உட்காந்து அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் ஓடி வந்தாரு, அப்பதான் வெளியிருந்து வராரு ஆபீஸ்ல இருந்து. டோரை அவருக்கும் சாவி இருக்கும்ல, திறந்துட்டு வந்தாரு. யாரோ அழுகிற, தேம்பி தேம்பி அழுகிற சத்தம். ஓடி போய் பார்த்தா இந்த அம்மா டைனிங் டேபிள் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஹனி டியர் ஸ்வீட் ஹார்ட் அப்படிலாம் சொல்லணும், இல்லைன்னா அடுத்த நாளே டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். சோ அண்ணா அந்த மாட்டு சொல்லி நீ கவலைப்படாத, ஏமா அழுகிற, நீ சொல்லிட்டாவது அழுமா அப்படின்னு சொன்னோடனே, நானு டிவி பார்த்து ஒரு அருமையான டிஷ் உங்களுக்காக பண்ணி வச்சிருந்தேன், நீ குடும்பம் நான் சாப்பிட மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பா நீ கூட நான் சாப்பிடுறேன். இல்ல இந்த டேபிள் மேல வச்சுட்டு போயிருந்தேன்னா நம்ம நாய் டைகர் இல்ல வந்து எல்லாம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, உடனே நீ ஏன் இதுக்காக அழுகிற, நான் கண்டிப்பா நாளைக்கு உனக்கு புது நாய் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். ஏன்னா அந்த 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 சாப்பாட்டை சாப்பிட்டா கண்டிப்பா செத்து போயிருக்கும், அதை பொழைச்சிட்டு அடுத்த நாய் வாங்குறது முடிவே பண்ணிட்டாரு கணவர். சோ அதனால இது வந்து நாய்ப்பட்ட பாடு. இன்னொரு அம்மா வந்து நைட்டு எழுப்புறாரு, ஏங்க ஏங்க அப்படின்னு 2 மணி. சோ ஹஸ்பண்ட், இன்னமா தூக்கத்தை ஏமா எழுப்புறாருன்னா, சமையல் வீட்டுல ஏதோ சத்தம் வந்ததுங்க, எதிர்த்து போய் பார்த்தா ஒரு திருடங்க சமையல் வீட்டுல திருடன். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நான் பண்ணி வச்சிருந்தேன் பிரியாணியை சாப்பிட்டு இருக்கான், கவலையை விட்டுரு நாளைக்கு காலையில புதைச்சிடுறேன் அப்படிங்கிறான் கணவன். ஏன்னா அந்த பிரியாணி சாப்பிட்டா இவன் செத்து போவான்னு அவ்வளவு நம்பிக்கை. நிறைய பேர் இந்த மாதிரி பயங்கரமான டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வந்து டிவியை பார்த்து கத்துக்கிட்டு கடைசியா நாம தான் கினி பிக்ஸ் ஆகிறோம், வேற வழி இல்ல. சோ மறக்க முடியாத கேரட் அல்வா நான் மறக்கவே முடியாது. இது உண்மையா நடந்தது எங்க வாழ்க்கையில. நானும் எங்க வீட்டுக்காரம்மா, எங்க அப்பா, என் பெரிய பொண்ணெல்லாம் ஜப்பான் போயிருந்தோம். அப்போ வந்து 1987. அப்ப எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய நேஷனல் டைரக்டர் எங்களை கூட்டு போனாரு அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. அவரும் எங்க மாமனார் அசோகா எம்கே குப்ராஜ் அவங்க வந்து இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதனால எங்களை வந்து கூட்டிட்டு போனாரு வீட்டுக்கு. அந்த அம்மா வந்து அவரும் ஜப்பானியர், அந்த அம்மாவும் ஜப்பானியர். ஆனா நமக்கு இந்திய உணவு செஞ்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஆசை. அந்த அம்மா அன்னைக்கு தான் டிவி பார்த்துட்டு கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கு எங்களுக்கு எல்லாம் பரிமாறத்துக்கு. அது வந்து மெயின் டிஷ் மாதிரி உப்புமா லெவல்ல போடுது அந்த கேரட் அல்வா. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு கொடுத்தாங்க அந்த அம்மா. கொடுத்த உடனே எப்படி இருக்கு, நான் உங்களுக்காகவே நான் டிவி பார்த்து பண்ணேன் அப்படின்னு ஒரே சந்தோஷம் அந்த அம்மாக்கு. நான் அப்படி கேரட் அல்வா கொஞ்சம் எடுத்து வாயில வச்சேன். நானும் சரி நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. அது பார்த்தா வேகவே இல்லை, வெந்து வேகாம ஒரு கேரட் அல்வா. அது இனிப்புங்கிறது பேருக்கே இல்லை. அதை கொஞ்சம் வாயில போட்டா எனக்கு உள்ள இறங்குறதுக்குள்ள எனக்கு திண்டாட்டமா இருக்கு, எனக்கு டிஸ்பேஜியாவே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கண்ணுல வேற தண்ணீர், அது ஆனந்த கண்ணீர் நினைச்சிட்டாங்க. ஆஹா, நம்ம கேரட் அல்வா அவ்வளவு நல்லா இருக்குன்னு இவரு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நான் வேற சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து போடுறாங்க அந்த அம்மா. ஐயோ சாமி, அன்னைக்கு ஒரு வழியா கேரட் அல்வா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கையில இனிமே கேரட்டே தொடர்ந்து இல்ல. ஏர் இந்தியா பிளைட்ல போனா எல்லாமே கேரட்ல தான் இருக்கும். கேரட் வந்து கேரட் பாயசம், கேரட் பிரியாணி, கேரட் பொரியல் எல்லாம் கேரட்ல. நான் ஒரு நாள் வந்து நான் எழுதி அனுப்பினேன், நாங்க முயல் இல்ல மனிதர்கள், அதனால கேரட் அல்லாம வேற காய்கறிகளை கூட நாங்க நீங்க உபயோகிக்கலாம்னு ஏர் இந்தியாவுக்கு நான் எழுதி அனுப்புறேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால கேரட் பார்த்தா நான் பயந்து நடுங்கிற அளவு அந்த ஜப்பானிய இன்சிடென்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, திடீர்னு தூக்கத்தை சிரிக்கிறாரு. உடனே மனைவி வந்து தூங்காம முடிச்சுட்டு போய் பாக்குறாங்க, சிரிப்பு சத்தம் கேட்குது. வீட்டுக்காரர் கனவுல சிரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆடு கத்துறாரு. உடனே பிடிச்சி எழுப்பி விட்டாங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு. என்னங்க கனவுல முதல்ல சிரிச்சீங்க? ஆமாங்க ஆமா ஆமாங்க ஆமாடி, எனக்கு கனவுல கரீனா கபூர் வந்தா அப்படின்னு. திடீர்னு அலர்னீங்க, அதுக்குள்ள நீ வந்துட்ட கனவுல அப்படின்னு சொல்றாரு கணவர். சோ அதனால நம்ம கனவு காணும் போது மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் கனவு காண்றது என்னைக்கு பெட்டர், சேஃபர். இல்லைன்னா பிரச்சனைகள்ல போய் முடியும். இப்போ வந்து இன்னொரு 5 மணித்துளிகள் 10 மணித்துளிகள் எடுத்துக்கலாமா சார்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியூமர்ல சொர்க்கம் நரகம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு 1000 மேடைகள்ல இதை பத்தி பேசியிருப்பேன். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன. இது வந்து மாரல் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. கிளாஸ்ல போனாரு, மாணவர்கிட்ட சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நான் கூற விடுகின்றேன். சொர்க்கம்னா எப்படி இருக்குன்னா, நீங்க போன உடனே உங்களை வந்து ரெட் கார்பெட் வெல்கம் இருக்கு, ஒரு அம்மா ஊரு சினரைகள்லாம் உங்களுக்கு தங்க மலர்களால் அர்ச்சித்து வரவேற்பார்கள். அங்க போய் உட்கார்ந்த அப்புறம் தேவர்களோட அவிர்வாகம் உங்களுக்கு வழங்கப்படும். அத பெஸ்ட் ஆஃப் த ஸ்காட்சஸ், தேவர்களோட அவிர்வாகம். அதை குடிச்சிட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கலாம். இங்க வந்து எந்த வித கவலையும் கிடையாது சொர்க்கத்துல. உடனே வந்து ஒரு மாணவன் எழுந்தான், சார் நரகம்னா எப்படி இருக்கும்? அதுவும் சொல்றேன்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்ற உடனே உங்களுக்கு வடசட்டியில போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு கீழே படுக்க வச்சு ஒரு 100 சாட்டை அடி, அதுக்கப்புறம் யானை வச்சு மிதிக்க வைப்பாங்க, ஈட்டியில குத்துவாங்க.
வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு முள்படுக்கை இருக்கும், அதுல படுக்க வச்சிருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி இதே சைக்கிள். ஐயோ அப்படின்னு பயந்து போனாங்க மாணவர்கள். உடனே மாணவர்களை பார்த்து கேட்டார், மாணவர்களே நீங்கள் எங்கே செல்ல விழைகிறீர்கள், சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? நீதிபதி. உடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. எங்க காலம்னா நாங்கெல்லாம் கத்திப்போம் சார், நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கே போறோம். இப்போ புதிய மாணவர்கள்ல இந்த ஜெனரேஷன் மூளை எவ்வளவு இருக்கும், ஒருத்தனும் வாய் திறக்கல. சோ ஒரு மாணவன் எழுந்தான், சார் நீங்க எங்க சார் போறீங்க அப்படின்னு. உடனே வாத்தியார் சொன்னாரு, நான் சொர்க்கத்துக்கு தான் போறேன், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு. கிளாஸ் பூரா கோரஸா பண்ணாங்க, நரகத்துக்கே போறோம் சார் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி இது என்னடா அது, ஆசிரியருக்கு மூஞ்சில ஈ ஆட்டம், இது பார்ட் ஏ. பார்ட் பி அடுத்த கிளாஸ்ல போய் இதே கதையை சொன்னார், இதே கேள்வி கேட்டார். இப்போ சொன்னாரு, ஒரு மாணவன் எந்திரிச்சு கேட்டவன சொன்னாரு, நான் நரகத்துக்கு போறேன்ப்பா அப்படின்னு. உடனே கிளாஸ் எல்லாம் நாங்க போரஸா சொர்க்கத்துக்கு போறோம்ட்டாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஒண்ணும் பேசாம உட்காந்துருக்கான். இப்ப ஆசிரியர் குழப்பம், இந்த மாணவன் ஏன் பேசாம இருக்கான், டே எந்திரா. நான் சொன்ன கதை கேட்டுச்சா சார்? நல்லா கேட்டுச்சு சார். தூங்கிட்டு இருந்தேன். இல்ல சார், முழிச்சிட்டு இருந்தேன் சார். ஆனா நான் நரகத்துக்கு போறேன் டிசைட் பண்ணிட்டேன், கிளாஸ் பூரா சொர்க்கத்துக்கு போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் ஏன் எந்த முடிவும் எடுக்காம இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னா, சார் உங்க கூட நரகத்துக்கே நான் வரேன் சார் அப்படின்னு. உடனே குரு பக்தி அப்படியே ஆஹா, குருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர். குரு பக்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேத காலத்துலன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்ன 100 இளைஞர்கள் அது இது என்னென்னமோ எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கு. உட்காருப்பா, இந்த மாதிரி ஒரு மாணவன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்லி அவனை உட்காருன்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு உட்கார வச்சிருந்தா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும். அப்புறம் கேட்டாரு, ஏப்பா நான் இவ்வளவு தூரம் நரகத்தை பத்தி சொல்லியும் ஏன் என் கூட நரகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு. அவன் சொன்னா, சார் அங்க வந்தாதான் உங்களை வடசட்டில எப்படி வறுக்கிறாங்க, ஈட்டி போட்டு எப்படி குத்துறாங்க, யானை வச்சு மெதிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்க முடியும் சார் அப்படின்னா. கடவுளே. அதனால இது மாணவர்கள் இன்னைக்கு இருந்து நிறைய இருக்கு இன்னும் கதை, பட் ஐ கான்ட் டேக் மோர். இது இந்த நேத்து ஷிப்கேரா அவர்கள் கூறிய கருத்தை வச்சு இந்த ஒரு சின்ன கதை. அதுக்கப்புறம் ஒரு 5 மணித்துளிகள்ல நான் முடிச்சிடறேன். இதுல ஒரு சகா சொன்ன அதே கதை தான். அது போட் சைட் சொன்னாரு. இப்ப மாணவன் ஒருத்தன் ட்ரீக்கு அடியில படுத்துட்டு இருக்கான், ஒரு மரத்தடியில. காலையில 10 மணிக்கு கிளாஸ் போகாம ப்ரொஃபசர், பக்கத்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. கேட்டார், ஏன்பா இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்க, எனக்கு கிளாஸ் போகலையா அப்படின்னு. சார் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் அப்படின்னு. நீ தூங்குற டைமாப்பா, நீ எந்திரிச்சு கிளாஸுக்கு போனா நீ ஸ்கூல்லயே சிறந்த மாணவனா வரலாம், அப்புறம் பல்கலைக்கழகத்துல ஜாயின் பண்ணலாம், அப்புறம் அதுலயும் தலை சிறந்த மாணவனா வரலாம், அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூல நான் ஐடி கம்பெனியில தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனலா நீ அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜராகவே வரலாம். சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே போறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துடும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைய நீ பெற்றுக்கலாம், அவங்களெல்லாம் வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம், அவங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு அதுக்குள்ள ஒரு 60 வயசு ஆயிடும், நீ ரிட்டையர் ஆகி அப்புறம் நிம்மதியா ரிலாக்ஸ்டா சந்தோஷமா நீ என்ஜாய் பண்ண லைஃப் அப்படின்னு. சார் நான் இப்ப அதே தான் சார் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டா, அவன் என்ன மறந்து போயிட்டான்னா, ஒவ்வொரு மனிதனும் மற்ற உலகத்திற்கு கடமைப்பட்டவன் அப்படிங்கிற மறந்தான். அவன் அங்க படுத்துட்டு இருக்கானா, அவனுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, அவன் சாப்பிடறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அம்மா இருக்காங்க, அவனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. ஒரு சட்டை எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சு பாக்குறோமா? என்னைக்காவது ஒரு சட்டை வரணும்னா என்ன சார் பண்ணணும் யோசிங்க. ஒரு விளைநிலம் வேண்டும், ஒரு சாதாரண நிலம், ஒரு குப்பையான ஒரு நிலத்தை வாங்கி அதை கிளீன் பண்ணி குப்பை செடியெல்லாம் முதல்ல எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை உழுகணும், அதுக்கு வேலி போகணும், அதுக்கப்புறம் நல்ல விளை பயிரை உருவாக்கக்கூடிய சிறந்த விதைகளை விதைக்க வேண்டும், அதுக்கப்புறம் அதுக்கு போர்வெல் போகணும், அதுக்கு பம்ப் செட் வைக்கணும், அதுல இருந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும், அதுல இருந்து செடி வளர்றப்ப அதுக்கு உரம் போடணும், அந்த செடிக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து அது வெடிச்சு பருத்தி அந்த பருத்தி எடுத்து அதை ஜின் பண்ணி அதை யானை மாத்தி அந்த யானை கொண்டு போய் ஒரு ஃபேப்ரிக் வீவ் பண்ணி அந்த ஃபேப்ரிக் அப்புறம் டை பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதுக்கு பட்டன் தைக்கிறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கு நூலுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ஒரு இண்டஸ்ட்ரி, எத்தனை அட்டைப்பெட்டி வேணும், அதுக்கு காலருக்கு வைக்கிற ஸ்டிஃபனர் வேணும், அதுக்கப்புறம் மாத்துறதுக்கு பிரைஸ் டேக் மாத்துறதுக்கு அட்டை வேணும், அதுக்கப்புறம் பாக்ஸ் வேணும், அதெல்லாம் போட்டு பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ரீட்டைலர், அதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு நமக்கு காசு வேணும். ஒரு சட்டைக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு தேவை இருக்கு. சோ இந்த மாதிரி மாணவர்கள் இருந்தா, அப்புறம் அவங்க அறியாமையில இருந்தா நம்ம நாடு எப்படி உருப்படும்? அப்போ நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் அந்த காலத்துல கேட்ட மாதிரி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
அதுலதான் வந்து ரோட்டரி சங்கங்கள் அனைத்தும் மனித குலத்திற்காகவே சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட நிராகரித்து விட்டு சேவை செய்யக்கூடிய எத்தனையோ ரோட்டரி உள்ளங்கள், நல்லுள்ளங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அதனாலதான் ரோட்டரி என்னைக்குமே ஒரு பெருமை அதற்கு என்னைக்கும் உண்டுனா அது இதனாலதான். ஏனென்றால் தான் தனது என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்கு. So அதனால we are connecting with people, also we are doing selfless service above self, said Paul Harris. So அதனால that is the notion of Rotary. So இது நிறைய இன்னும் ஜோக்ஸ் இருக்கு. So I'm just skipping all this for want of time. கடைசியா ஒரு ஜோக்கோட ஒரு தமிழ் கவிதையோட முடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால இது பாருங்க. இந்த சில பாத்தீங்கன்னா ஒரு புலவர் அவர் இயற்றாத பாடல் அதை கொண்டு போய் வந்து மன்னன்ட்ட கொடுக்கிறார், பாண்டிய மன்னன்ட்ட. அப்ப வந்து நக்கீரர் வந்து பொருட்குற்றம் இருக்கிறதுங்கிறதுக்காக அதுக்கு வந்து பரிசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி என்னுடைய கடைசி செய்தி இதுதான். குலோத்துங்க சோழனோட அரசவை கம்பர் அமர்ந்திருக்கின்றார். ஒருத்த வந்து பாக்குறான். அப்ப அந்த காலத்துல அரசரை பத்தி பாராட்டி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பொற்காசுகள் பொற்கிழி கிடைக்கும். அதுக்காக வந்து எல்லா புலவர்களும் பாட்டு எழுதிட்டு வந்து அரசனை வந்து நீதான் என்ன சந்திரன் சூரியன் எல்லாமே உன்னோட காலடியில இருக்காங்க, அது இதுன்னு ஏதாவது கற்பனையில எழுதுனா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். சோ அந்த மாதிரி இருந்த நிலையில அவர் ரொம்ப வறுமையில இருந்தான். அவன் வந்து நினைச்சா சரி போய் ஒரு கவிதை ஒண்ணு படிச்சுட்டு வரலாம், சரி வீட்லயாவது எழுதி முடிச்சுட்டு போகணும்ல, அந்த மாதிரி பண்ணல. சரி அப்படியே யோசிச்சுட்டே போவோம், அரண்மனைக்கு போற வழியிலேயே ஏதாவது கவிதை நமக்கு பிறக்காதா அப்படின்னு போயிட்டு இருக்கா. அப்ப வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் குதிச்சு விளையாட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு பையன் குடிஞ்சு நின்னுக்குவான், அவன் மேல தாவணும். அப்ப வந்து அவன் சரியா தாவனா இவன் கீழே விழுந்து இந்த மண்ணு வாயில ஒட்டி. அதை வந்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, மண்ணுண்ணி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. போறப்போ அந்த கேம் விளையாட்டு இருந்தாங்க. பழைய தமிழ்நாட்டு வழக்கம் வந்து தாவி குதிக்கிறது ஒருத்தர் மேல, சின்ன குழந்தைங்க. உடனே மண்ணுண்ணி மாப்பிள்ளை மண்ணுண்ணி மாப்பிள்ளைன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க. உடனே எழுதிட்டான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே. அடுத்து ஒரு காக்கா கத்துச்சு காவிரையே. அடுத்தது ஒரு குயில் போகுச்சு பூவிரையே. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா ஒரு கோயில் இருந்தது. கோயில்ல இருந்து ஒரு பக்தர் அப்பதான் வெளியே வராரு. அப்பனே அப்பனே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஒரு பெரிய பெருச்சாளி ஒண்ணு ஓடி போகுது. அந்த கோயில்ல இருந்து வெளியே வந்து அந்த பக்கம் போகுது தெருவுல. உடனே வந்து எழுதினான் உங்க அப்பன் கோவில் பெருச்சாளி அப்படின்னு எழுதினான். அடுத்தது வந்து இப்படியே போயிட்டு இருந்தப்போ ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க. டேய் கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசி தவறா பேசி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே எழுதினான் கண்ணா பின்னா. அடுத்தது எழுதலாம் இது இன்னும் ரைமிங்கா ஏதாவது எழுதணுமே அப்படின்னு மன்னா தென்னா அப்படின்னு எழுதிட்டான். கண்ணா பின்னா மன்னா தென்னா. கடைசியா எழுதினா சோழ அரங்க பெருமானே அப்படின்னு போயிட்டு எழுதிட்டு போயிட்டான். போய் அந்த அவையில போய் அந்த பாட்டை படிக்கிறான். புலவரே பாட்டு படிகள் அப்படின்னு ஒண்ணு அதை சொல்றான். மண்ணுண்ணி மாப்பிள்ளையே அப்படின்னா மண்ணை சாப்பிடுற அவரோட மாப்பிள்ளைன்னு அர்த்தம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா காவிரையே பூவிரையே, ஒரு காக்கா மாதிரி பேசுற நீ, குயில் மாதிரி கத்துற அப்படின்ட்டு. அடுத்தது வந்து உங்க அப்பன் கோவில் பெருச்சாளி அப்படின்னா அவங்க அப்பா வந்து கோயில்ல இருக்கிற பெரிய பெருச்சாளி, பெரிய இவருக்கு முன்னால இருந்த மன்னன், இவங்க அப்பா சக்கரவர்த்தி. அவரை பத்தி சொன்னா எப்படி இருக்கும்? உடனே டென்ஷன் ஆயிடுச்சு மன்னருக்கு. உடனே அமைச்சர் எழுந்தார், இவனை புடிச்சு சிறையில போடுங்களா அப்படின்னாரு. மன்னனை பத்தி இவ்வளவு இகழ்ச்சியோட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே வந்து அதாவது அங்க தருமிக்கு வந்து அவங்க வந்து நக்கீரர் வந்து ஒண்ணு கொடுக்காம துரத்தி விட்டாரு.
உடனே இங்க கம்பர் எழுந்தார். கம்பர் எழுந்தோன்னா சொன்னார், மன்னா நீங்கள் தவறு இழைக்கின்றீர்கள், அவர் மிகப்பெரிய புலவர் அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க கம்பர் அவர்களே, என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அந்த பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு. எனக்கு புரியலையே அப்படிங்கிறார். சோ மண் உண்ணி யாரு? கண்ணன். மண்ணை உண்டவன் கண்ணன். அந்த கண்ணனோட மாப்பிள்ளை யாரு? முருகன். சோ மண் உண்ணி மாப்பிள்ளை அப்படின்னா முருகன் போன்ற அழகானவரே அப்படின்னு அர்த்தம். கா விரையே அப்படின்னா அந்த காகங்கள்லாம் பட்சி. அந்த பட்சிகளுக்கு இறைவன் சனீஸ்வரர். அந்த சனீஸ்வரர் ஈஸ்வரனுக்கு சமமான அந்தஸ்து உடையவரம். அதனாலதான் சனி, எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவான் உண்டு, சனீஸ்வரர். கூவிரையே என்றால் குயில்களுக்கு இறைவன். கருடன். கருடன் எம்பெருமான் திருமாலுடைய வாகனம். காவிரையே கூவிரையும். உங்கப்பன் கோவில் பெருச்சாளி என்றால் உங்களுடைய அப்பா, உங்க பெரிய மன்னர். கோ வில், கோ அப்படின்னா மன்னன் அர்த்தம். உங்க அப்பன் கோ வில் பெருச்சாளி என்றால் வில் விடுவதிலே, வில் அம்பு விடுவதிலே பெரிய ஆள். சோ உங்க அப்பன் கோவில் பெருச்சாளி. கண்ணா பின்னா மன்னா தென்னா, இதுக்கு என்ன சொல்ல போறான்னு யோசிச்சா, கண்ணா என்றால் கர்ணன் போன்ற கொடை வள்ளல் நீங்கள். பின்னா என்றால் அந்த கர்ணனுக்கு பின் வந்தவன் தர்மன், யுதிஷ்டிரன். அந்த தர்மன் போன்ற தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இறைவன் நீங்கள். கண்ணா பின்னா. மன்னா நீங்கள் மன்னவன். தென்னவன், இந்த தென்னாட்டுக்கு மன்னவன். சோ அதனால கண்ணா பின்னா மன்னா தென்னா சோழரங்க பெருமானே என்று முடித்தார். அப்போ அவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தானா அந்த மன்னன். அதனால பாட்டுல பிழை கண்டுபிடித்து பொற்காசுகளே கிடைக்காமல் செய்பவர்களும் உண்டு. இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு பாடலுக்கு கூட ஒரு சிறப்பான பாடல் சொல்லி பரிசு வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய கவிஞர்களும் உண்டு என்று கம்பரை வாழ்த்தி, இந்த வாய்ப்பினை நல்கைமைக்காக இந்த சில பிக்சர்ஸ் மட்டும் இருக்கு, டக்கு டக்குன்னு போகும், கொஞ்சம் பாருங்க. இது விமன் எம்பவர்மெண்ட். இது சோ போலீஸ்காரர் அடி வாங்குறாரு பாருங்க. கொரோனா என்ன நமக்கு சொல்லி கொடுத்தது, வெங்காயம் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறது வெளியே ஹெல்மெட் போட்டு போற மாதிரி கிச்சன்ல உட்காந்து வெட்டலாம். இது சோசியல் டிஸ்டன்சிங். இது பாருங்க இங்கிலீஷ். அந்த காலத்துல இங்கிலீஷ் நம்மளை கொலை பண்ணாங்க ஜாலியன் வாலா பாட்டுல. இந்த பக்கம் பாருங்க நாம இங்கிலீஷ் எப்படி கொலை பண்றோம் பாருங்க. சோ டை ஃபேஷியல் மெசஸ், இது ஃபேஷியல் மசாஜ். சில்ட்ரன் கட்டிங் டன் ஹியர் இப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை. அடுத்த பாருங்க விமன் ஸ்பெஷல். இதுல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்க விமன் ஸ்பெஷல் பஸ்ல. சோ இது கொரோனா டைம்ல என்ன வேணா நடக்கும். இதுல டாக் இஸ் ஓகே, பிவேர் ஆஃப் த ஓனர். ஏன்னா நாய் பரவாயில்லையா கடிக்காதான், அந்த ஓனர் கடிச்சு கொதறிட்டு வரீங்க. சோ அடுத்த பாருங்க நோட்டீஸ் பப்ளிக் பார். அவர் பப்ளிக் பார் இஸ் பிரசன்ட்லி நாட் ஓபன் பிகாஸ் இட் இஸ் க்ளோஸ்ட். மேனேஜர். இது அறிவிப்பு பலகை. அடுத்து பாருங்க திஸ் மந்த் ஸ்பெஷல் பெட்ரோல் பங்க்ல நோ ஃபியூவல். இதுதான் ஸ்பெஷல் இந்த மாசத்துக்கு. அடுத்தது டொயோட்டா கௌரோலா. அந்த பக்கம் இது இந்தியால, அது ஆப்பிரிக்கால ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டு வண்டி. சோ அடுத்து பாருங்க பிலாசபி ஸ்டார்ட்ஸ் ஆன் தி வெட்டிங் டே. இது மணப்பெண் மணமகன் மணமகளை கூட்டிக் கொண்டு போற காரு. நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு அங்க எழுதிட்டான். அதுல இந்த மாதிரி எல்லாம் அறிக்கை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ். சைக்கிளோட செருப்பையும் சேர்த்து அவன் டேக் பண்ணிட்டு போறான் பாருங்க, எவ்வளவு மூளை இருக்கு. இந்த பாருங்க தண்ணி மேல இருந்து விழுந்தா தெரிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்க இருந்து கொட்டி இங்க வர மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏர் பேக் இந்த லாரியில, அதே துருப்பிடிச்சு போன ஒரு லாரியில ஏர் பேக். இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி நகைச்சுவை நிறைய இருக்கு. சோ இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஆல்ரெடி ஐ டிரான்ஸ்கிரஸ் மை டைம் லிமிட். சோ இன்னைக்கு இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல நாம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நமக்கு இனிமையை தரும், நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்று கூறிக்கொண்டு, சோ அந்த கொரோனா டைம்ல கூட நீங்க மகிழ்ச்சியா இருங்க. வீட்டுல எல்லாத்துக்கூடயும் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. சிரித்து கொண்டே இருங்கள். சிரிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா எந்த நோயும் நம்மை தாக்காது என்று கூறிக்கொண்டு, இது நம்ம ஜூம் மட்டும் இல்ல, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். So it will be also hosted on the YouTube channel. So கண்டிப்பா பார்க்காதவங்க, பார்க்க முடியாதவங்க, they can probably log in and see. I'm grateful to Rotary Club of Coimbatore for providing this platform, and to our director Murugan sir and also Sahadevan sir for joining us on this platform. Thank you.